அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மது வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மது வ பாரிக் வஸல்லிம். அன்புள்ளம் கொண்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கான சிறப்பிற்குரிய பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பது. என்னுடைய சகோதரி ஒருத்தவங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவர் வெளிநாட்டில் வேலைக்கு போயிருக்காங்க, நான் 2 குழந்தைங்கள வச்சுட்டு இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு குறைந்த வருமானமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் என் கணவர் கூடயே இருக்கணும், என் கணவர் என் கூடயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், குறைந்த வருமானம் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, நீங்கள் உங்களுடைய கணவரை இங்கே வர சொல்லி அவங்க கூடவே இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறப்ப அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை என்னுடைய மாமியார், அதாவது அவங்களோட கணவருடைய தாயார், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, தன்னுடைய மகன்கிட்ட நீங்கள் வர வேணாம், வெளிநாட்டிலேயே இருந்து சம்பாரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அந்த சகோதரி என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய கணவர் கூடயே நான் இருக்கணும், ஒன்று அவங்க இங்கே வந்துடணும், அப்படி இல்லைன்னா என்னையாவது வெளிநாட்டுக்கு கூடயே கூட்டிகிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய மனம் உடைந்து போய், எனக்கு வேறு எதுவும் வேணாம், என்னுடைய கணவர் கூட நான் சேர்ந்து இருந்தால் மட்டும் போதும், நீங்கள் துஆ செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களில் சிறந்தவர் உங்கள் மனைவியிடத்தில் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என்னுடைய மனைவியிடத்தில் சிறந்தவர் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் எவ்வளவு தான் நல்லவங்களாக இருந்தாலும், நீங்கள் எவ்வளவு தான் சிறந்தவங்களாக இருந்தாலும், உங்களுடைய மனைவி இடத்துல நீங்கள் சிறந்தவங்களாக இல்லை அப்படின்னா நீங்கள் சிறந்தவங்களாக இருக்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா தனது திருமறையில் சொல்கிறான், கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஆடை எப்படி நம்முடைய உடலுக்கு பாதுகாப்பான முறையில் இருக்குதோ, ஆடை இல்லாமல் எப்படி நம்மளால் இருக்க முடியலையோ, அதே மாதிரி தான் கணவன் மனைவியுடைய உறவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாதுகாப்பாகவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பாகவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தும் வாழணும். அதே மாதிரி கணவன் மனைவியை பிரிக்க நினைக்கிறது மிகப்பெரிய பாவம். அல்லாஹ் தஆலாவுடைய கடும் கோபத்துக்கு ஆளாகணும் கணவன் மனைவியை பிரிக்கிறவங்க. கணவன் மனைவியை பிரிக்கிறது ஷைத்தானுடைய செயல். ஷைத்தான் தன்னுடைய படைகளை அனுப்பி மனிதர்களை வழிகெடுத்துட்டு வர சொல்லுவான். அப்போது அந்த ஷைத்தான்கள் மனிதர்களை வழிகெடுத்துட்டு வந்து அந்த படைக்கு தலைவன் ஷைத்தான் கிட்ட வந்து, நான் இன்றைக்கி இந்த மனிதரை வழிகெடுத்துட்டேன், பொய் சொல்ல வச்சுட்டேன், நான் அவங்கள வியாபாரத்தில் மோசடி செய்ய வச்சுட்டேன், நான் அவங்கள இந்த தவறை செய்ய வச்சுட்டேன் அப்படின்னு ஒவ்வொரு ஷைத்தானாக வந்து அந்த ஷைத்தான்கிட்ட சொல்லும்போது, அந்த ஷைத்தான் இதெல்லாம் ஒரு விஷயமா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லுவான். அப்போது அதில் ஒரு ஷைத்தான் வந்து சொல்லுவான், தலைவரே நான் இன்றைக்கி மிகப்பெரிய வேலையை செஞ்சுட்டு வந்துட்டேன், ஒருத்தவங்கள நான் மிகப்பெரிய விஷயத்தில் வழிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப, அது என்ன விஷயம் அப்படின்னு அந்த சைத்தான் கேட்குறப்போ, நான் கணவன் மனைவி இருவருக்கிடையே சண்டை மூட்டி விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறப்ப அந்த ஷைத்தான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறான். பொதுவாகவே ஷைத்தான் எல்லா விஷயத்துலையுமே மனிதர்களை வழிகெடுப்பான். கணவன் மனைவியை பிரிக்கிற விஷயத்தில் வழிகெடுக்கிறது ஷைத்தானுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான செயலாக இருக்குது. அதனால் மனிதர்களும் அப்படி தான். கணவன் மனைவியை நம்ம பிரித்தோம் அப்படின்னா அது ஷைத்தானுடைய செயல். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலாவினுடைய கோபத்துக்கும் ஆளாகணும். ஒரு கணவன் மனைவி சந்தோஷமடைகிறத பார்த்து அல்லாஹ் தஆலாவும் சந்தோஷமடைவான். ஒரு கணவன் மனைவி சண்டை போடுறத அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான். கணவன் மனைவிக்கு இடையே பிரிவினையை ஏற்படுத்தணும் அப்படின்னா அது பெரிய பாவமாகும். அதே மாதிரி தான் நாம் எங்கே இருந்து சம்பாதிச்சாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, நமக்கு இன்றைக்கு கிடைக்கக்கூடிய இரணம் இவ்வளவு அப்படின்னு அல்லாஹ் தஆலா எழுதியிருப்பான். அந்த இரணமாகப்பட்டது நம்ம எங்கே இருந்தாலும் நம்மளை வந்து அடைஞ்சே சேரும். அதனால் இந்த ஒரு சகோதரி மட்டுமில்லை, நிறைய சகோதரிகள் தங்களுடைய கணவன்மார்களை பிரிஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. அதனால் கணவன்மார்கள்
உங்களுடைய மனைவி கூட சேர்ந்து ஒற்றுமையாக இருங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இரணமாகப்பட்டது உங்களை வந்து அடைந்தே சேரும். கணவன் மனைவி சேர்ந்து இருக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் விரும்புகிற ஒரு விஷயத்தை நீங்கள் விரும்புங்க. அல்லாஹ் வெறுக்கிற ஒரு விஷயத்தை நீங்களும் வெறுத்துருங்க. அதே மாதிரி அல்லாஹ் தனது திருமறையில் சொல்கிறான், மேலும் அவன் உங்களுக்காகவே உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை படைத்திருப்பது அவனது அத்தாட்சிகளில் உள்ளதாகும். நீங்கள் அவர்களிடம் அமைதி பெறுவதற்காக அவன் உங்களுக்கிடையே அன்பையும் அருளையும் ஏற்படுத்தியுள்ளான். நிச்சயமாக இதில் சிந்திக்கக்கூடிய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் உள்ளன. சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய அமைதி, உங்களுடைய அன்பு, உங்களுடைய அருள் எல்லாமே உங்களுடைய துணையிடத்தில் இருக்குது. யாரையும் கஷ்டப்படுத்தணும், யாரையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. இறைவனுக்கு பயந்து இறைவன் கூறிய வழியில் உங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் அனைத்து கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் ஏற்படுத்துவானாக. மேலும் பிரிந்து வாழக்கூடிய கணவன் மனைவியை அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உள்ள கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அல்லாஹ் போதுமானவன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.